வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து இது 127th லெசன் 126th லெசன் வந்து ஆங்கிலம் போயிடுச்சு. இது வந்து 127th லெசன் அதே தான் கிராமர் செக்ஷன் பார்த்துங்க. அதே ட்ரெயின் கொஸ்டின் நீங்கள் வந்து லாஸ்ட்டு, அதாவது இங்கே பாருங்க 7th லாஸ்ட்டு வருது. இங்கே முடிச்சோம்னா லெட்டஸ் கோ டு கொஸ்டின் போயிடலாம். அதே மாதிரி தான் ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சர்னு வரும். எல்லா கொஸ்டினோட ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லாயிருக்கும். அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். இது பிளைன் கொஸ்டின் பார்க்கலாமா? பார்த்தீங்க, ஆர் யூ தேர் ஃபார் ஆல் ஆஃப் தம்? நீ அங்கு அனைவருக்காகவும் இருக்கிறாயா? ஆர் யூ தேர் ஃபார் ஆல் ஆஃப் தம்? எல்லாருக்காக அங்கே நீ இருக்கிறாயா? இதை பார்த்தீங்கன்னா வேர் யூ டவுன் ஹியர், வேர் யூ டவுன் ஹியர் எஸ்டர்டே, வேர் யூ டவுன் ஹியர் எஸ்டர்டே. நேற்று இங்கே கீழே இருந்தியா அப்படின்னு கேட்குது. நேற்று நீ இங்கே கீழே இருந்தாயா? ஃபியூச்சர் வந்து will you be out for 5 minutes? will you be out for 5 minutes? நீ கொஞ்சம் வெளியே அங்கே இருப்பியா மூவ்மெண்ட் கேட்கணும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டு ஹீ, அதாவது தேர்ட் பர்சனில் இஸ் முரளி அவுட், முரளி வெளியே இருக்கானா? இஸ் முரளி அவுட், வெளியே இருக்கானா சொல்கிறது. வாஸ் மீனா அப் ஃபார் ஹர் ஒர்க்? வாஸ் மீனா அப் ஃபார் ஹர் ஒர்க்கு? அவள் வேலைக்காக மீனா மேலே இருந்தாளா? அது அடுத்தது லாஸ்ட்டு. will he be in with money? will he be in with money? அவன் மணியுடன் உள்ளே இருப்பானா? அவன் மணியுடன் உள்ளே இருப்பானா கேட்கலாம். will he be தானே முடிஞ்சு போச்சு, அவன் இருப்பானா? will he be இன்னாலும் இங்கே முடிஞ்சு போச்சு. will he be in, அவன் உள்ளே இருப்பானா? எதுக்கு உள்ளே கேட்கறோம்னா will he be in with money? மணி கூட உள்ளே இருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவன் மணியுடன் உள்ளே இருப்பானா, அவ்வளோதான். ஸோ இதோட பாருங்க 7th இது முடிஞ்சு போச்சு, அதாவது லாஸ்ட்டு 7th முடிஞ்சு போச்சு. அதை மார்க் பண்ணிடுறேன், கவனிங்க. 7th ஓவர் ஆயிடுச்சு. இதோட ட்ரெயின் கொஸ்டின்ஸ் ஆர் ஓவர். எல்லா ட்ரெயின் கொஸ்டின் ஓவர் ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ இவங்களுக்கு கொஸ்டின் போகணும். இது ஓவர், இது ட்ரெயின் கொஸ்டின் எல்லாம் ஓவர். இப்போ கொஸ்டின் அந்த கிளாஸ் முடிப்போம். ரைட்டா? அதே 7 ப்ரெசென்ட்டு, 7 பாஸ்ட்டு, 7 ஃபியூச்சர் சூப்பராக பண்ணலாம். ஆனால் எப்படின்னு பார்ப்போம், ஒவ்வொரு தான் ப்ரெசென்ட்டு அது 7 வரும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஸ்டின் அதனால் 3 ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th, 7th முடிச்சுடுவோம். இதே கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் என்ன எழுதுவோம். ஓகே? தேங்க்யூ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம தெரிஞ்சிடலாம்.